ஓபேத் ஏதோம்ன்ற ஒரு மனுஷன் இருந்தான். தற்சமயமா கர்த்தருடைய பெட்டி யார் வீட்டுல போய் அமுட்டு கழிச்சு பாருங்க. ஓபேத் ஏதோம் வீட்டுல எத்தனை மாசம் இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்க. பெலிஸ்தியர்களின் கைகளிலே பிடிபட்டிருந்த கர்த்தருடைய பெட்டி பல ஆண்டுகளுக்கு பின்பதாக, கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பின்பதாக, 7 நாட்களிலே பிடிப்பட்ட பெட்டி. சாமுவேலும் தேடல, சவுலும் தேடல, இவங்க யாரும் தேடாத பெட்டியை யார் தேடுறான்னு கேட்டா தாவீது என்ன செய்யறாரு, தேடுறாரு. முத தடவை கொண்டு வராரு, தோத்து போயிட்டாரு. ஊஷா போய் அதை போய் தொட்டு அடி வாங்கி கடைசியில் அது பயந்துட்டாரு பாருங்க அந்த பெட்டியை. இது யார் வீட்டுல வந்து நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓபேத் ஏதோம் வீட்டுல நிக்குது. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டுல அந்த பெட்டி இருந்த 3 மாதமும் எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா பயங்கரமான ஆசீர்வாதம். எல்லாம் பாருங்க, என்ன கவனிங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பயங்கரமான ஆசீர்வாதம். இதை தாவீது பார்க்கிறாரு. தாவீதுக்கு சொல்லப்படுது கர்த்தருடைய பெட்டி. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம், நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஓபேத் ஏதோம் வீட்டுல கர்த்தருடைய பெட்டி, இதே பெட்டி எங்க இருந்துச்சுன்னா பெலிஸ்தீனுடைய இடத்துல என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனா அங்க என்ன உண்டாச்சு? சங்காரம் உண்டாச்சு, அங்க வியாதி உண்டாச்சு. ஆனா அதே பெட்டி யார் வீட்டுல வருது? ஓபேத் ஏதோம் வீட்டுல வருது. ஆசீர்வாதமா இருக்குது. யோசித்து பாருங்க கொஞ்சமாவது. கர்த்தர் நம்ம வீட்டுல இருந்தார்னா, கர்த்தர் நம்முடைய ராஜ்யமாகி நம்முடைய இருதயத்துல சிங்காசனம் போட்டு உள்ள இருந்தார்னா நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா ஆசீர்வதிக்கப்படும்.